வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜப்பான் சென்றுள்ள ஜனாதிபதிக்கும் அந்நாட்டு வெளிவிவகார மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கும் இடையில் சந்திப்பு. சட்டவிரோதமாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடியில் ஈடுபடுவதனை தடுக்க கடும் நடவடிக்கை. கத்தோலிக்க திருச்சபையின் கர்தினால்களினால் புதிய பாப்பரசர் இதுவரை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என தகவல். தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்நாட்டின் முக்கிய பிரதிநிதிகள் சிலரை இன்றும் சந்திக்க உள்ளார். ஜனாதிபதியின் இந்த 4 நாள் விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக இணைப்பு செயலாளர் விஜயானந்த ஹேரத் குறிப்பிட்டார். ஜப்பானின் முன்னாள் பிரதமர் யஷோ ஃபுகுடாவுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் டோக்கியோவில் உள்ள விலங்குகள் சரணாலயத்திற்கு யானைக்குட்டிகள் 2 ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் விஜயத்தின் 2ஆம் நாளான இன்று ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளன. இதனைத் தவிர ஜப்பான் சக்கரவர்த்தி, பிரதமர், உப பிரதமர் ஆகியோரை ஜனாதிபதி சந்திக்க உள்ளதுடன் வர்த்தக பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த விஜயத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டு தபால் பொதிகளை உரிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தபால் சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வெளிநாடுகளுக்கு தபால் பொதிகளை அனுப்பி வைக்கும் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட தனியார் நிறுவனம் தபால்களை கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்காத பட்சத்தில் அவற்றை மீண்டும் நாட்டிற்கு வரவழைத்து வழமையான முறையில் அதனை அனுப்பி வைப்பது தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபிரத்ன கூறினார். நேற்று மாலை முதல் பழைய முறைக்கு அமைய தபால்களை அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தபால் சேவைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. வெளிநாடுகளுக்கு தபால் பொதிகளை அனுப்பி வைக்கும் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட தனியார் நிறுவனம் குறைந்த அளவிலான தபால்களை அனுப்பி வைத்துள்ளதாக தபால் மா அதிபர் கூறுகின்றார். அத்துடன் அதிக அளவிலான தபால் பொதிகள் அனுப்பி வைக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிறுவனத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட தபால் பொதிகள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் ஒன்று எட்ட உள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. வெளிநாடுகளுக்கு தபால் பொதிகளை அனுப்பி வைக்கும் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட தனியார் நிறுவனத்தின் விலை மனு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் ஊடாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தபால் மா அதிபர் கூறுகின்றார். வெளிநாடுகளுக்கு தபால் பொதிகளை அனுப்பி வைக்கும் ஒப்பந்தம் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டமையினால் இந்த நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்ததாக தபால் சேவை தொழிற்சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. குறித்த தனியார் நிறுவனத்தின் குறைபாடுகளால் கடந்த 1ஆம் தேதி தொடக்கம் வெளிநாட்டு தபால் சேவை முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. கொழும்பு கொம்பனி தெருவில் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 100 லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அனுராதபுரம் திருப்பணி பகுதியில் நேற்று குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். அண்மையில் வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கொம்பனி தெருவில் உள்ள வங்கியொன்றிற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் பயணித்த கார் மறிக்கப்பட்டு வர்த்தகரும் அவரது சாரதியும் கடத்தப்பட்டிருந்தனர். வர்த்தகர் குறித்த தினம் தமது வெளிநாட்டு பணத்தை வங்கியில் மாற்றியிருந்தார். பின்னர் கொள்ளையர்கள் வர்த்தகரையும் சாரதியையும் இடைநடுவே கைவிட்டு சென்றுள்ளதுடன் அவரது 100 லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு சென்றிருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பணத்தில் இதுவரை சுமார் 20 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டது. அந்த பணத்தில் சந்தேக நபர்கள் கொள்வனவு செய்த நகைகள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். கோட்டை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட மேலும் 8 சந்தேக நபர்கள் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடியில் ஈடுபடுவதனை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நாரா நிறுவனம் தெரிவிக்கின்றது.
இந்த விடயம் தொடர்பில் கடற்படை தளபதி மற்றும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நாரா நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி சயூர சமரசுந்தர குறிப்பிட்டார். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளின் பாவனையை தடுப்பதற்கும் நாட்டின் கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறி பிரவேசித்தால் அவர்களை கைது செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் இந்த கலந்துரையாடலில் கடற்படை தளபதியிடம் தெரிவித்துள்ளார். இலங்கை மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாட்டின் ஆழ்கடல் பகுதிகளில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் கூறினார். அவ்வாறான விதிமுறைகளை மீறும் மீனவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் நாரா நிறுவனம் தெரிவிக்கின்றது. வத்திக்கானில் நடைபெற்று வரும் முதலாவது வாக்கெடுப்பில் கத்தோலிக்க திருச்சபையின் கர்தினால்களினால் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வத்திக்கான் தேவாலயத்தின் புகைப்போக்கியின் வழியாக வெளியான கருப்பு புகை இதனை உறுதி செய்துள்ளது. புதிய பாப்பரசர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரை 115 கர்தினால்களும் நாளாந்தம் 4 வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்வார்கள். 3/2 பெரும்பான்மை பெறப்படும் பட்சத்தில் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படுவார். புகைப்போக்கிலிருந்து வெள்ளை நிற புகை வெளியானால் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது உறுதியாகும். பரிசுத்த பாப்பரசர் 16வது ஆசீர்வாதப்பர் பதவி நிலையிலிருந்து விலகியதை அடுத்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பொறுப்பினை ஏற்பதற்கான அடுத்த தலைவர் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. நேற்று பிற்பகல் கர்தினால்களினால் முதலாவது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. அதனையடுத்து பாப்பரசரை தேர்ந்தெடுக்கும் 115 கர்தினால்களும் ஹோட்டலுக்கு திரும்பியுள்ளனர். இன்று காலை அவர்கள் மீண்டும் வாக்கெடுப்பில் ஈடுபட உள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி 16வது ஆசீர்வாதப்பர் உடல்நலக் குறைவு காரணமாக பதவி நிலையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். கடந்த 6 நூற்றாண்டுகளில் பாப்பரசர் ஒருவர் இவ்வாறு பதவி நிலையிலிருந்து விலகியமை இதுவே முதன்முறையாகும். இந்நிலையில் புதிய பாப்பரசராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என எதிர்வு கூறுவது சிரமமானது என தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. கடந்த சில தினங்களுக்குள் 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை கொள்ளையிட்ட சந்தேக நபர்கள் சிலர் அவிசாவளி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் பெண் எனவும் போலீசார் கூறினர். தேகியோவிட்ட வரக்காபொல பொல்காகபெல் ஆகிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இவ்வாறு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்கள் அவிசாவளி பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இவர்கள் பயன்படுத்திய கார், 2 துப்பாக்கிகள், 5 மடிக்கணினிகள் உள்ளிட்ட பொருட்கள் இதன்போது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹொரணை, தொம்பே, மாத்தளை, கந்துகொட மற்றும் கொஸ்கம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அவிசாவளி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மனத்தியால செய்திகளை 10:25க்கும் நமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.